உலகம் முழுவதும் பார்வையாளர்களை கொண்ட நம்முடைய யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளீஸ் கான்டாக்ட் த வாட்ஸ்அப் நம்பர்ஸ். அடிமை பெண் படத்தில் ஒரு பாடலை பாடுறதுக்கு அவசரமாக டிஎம் சௌந்தரராஜன் அவர்களை எம்ஜிஆர் கூப்பிட்றாரு. டிஎம்எஸ் ஒரு முக்கியமான வேலையில் இருந்ததுனால நான் அப்புறமா பாடித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் கோபமான எம்ஜிஆர் அப்போதைக்கு புதியவராக இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியத்தை வச்சு அந்த பாடலை ரெக்கார்ட் பண்ணுறாரு. அந்த பாடல் வெற்றி அடைந்ததா இல்லையா? எம்ஜிஆர் படத்தில் டிஎம்எஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி பத்திரிகைகளில் அன்னைக்கு சினிமா துறையில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இதை தெரிஞ்சுக்கிட்ட எம்ஜிஆர் படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எம்ஜிஆரை சந்தித்து டிஎம்எஸை பற்றி சொல்கிறாங்க. டிஎம்எஸ் உடைய செல்வாக்கை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் ஆச்சரியப்படுறாரு. டிஎம்எஸ் மேலே கோபமாக இருந்த எம்ஜிஆர் அடிமை பெண் திரைப்படத்தில் டிஎம்எஸை புறக்கணிக்க நினைச்சார். ஆனால் புறக்கணிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானது. படத்திலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு டிஎம்எஸ் அவர்கள் மறுபடியும் எப்படி அடிமை பெண் திரைப்படத்தில் பாடினார். எம்ஜிஆரை சந்தித்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள் டிஎம்எஸை பற்றி சொன்ன விஷயம் என்ன, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு ஆளுமை, டிஎம்எஸ் அப்படிங்கிற இன்னொரு ஆளுமை, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையே இருந்த சில சின்ன சின்ன வருத்தங்கள் முழுமையாக வெளிப்படக்கூடிய ஒரு இடம் இப்போ வருது. இதற்கான காரணங்களை பற்றி நம்ம ஏற்கனவே பழைய காணொலிகளில் பார்த்துருக்கோம். பொதுவாக எம்ஜிஆருடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னா, தன்னுடைய படத்தில் வேலை பார்க்கக்கூடிய எல்லாரையும் தனக்கான ஒரு ஆளாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறது எம்ஜிஆர் விரும்புகிறார். அதாவது பர்சனலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே அவர் கொண்டு வருவார். வெளியே போகிறது, ஒன்றா நேரம் செலவிடுவது, தோட்டத்து வீட்டுக்கு அங்கே சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி அவர் நினைப்பார். ஆனால் டிஎம்எஸ் என்ன நினைச்சார்னா, நம்ம எம்ஜிஆருடைய ஆள் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கிடக்கூடாது, நம்ம எல்லாருக்கும் பாடுறோம் அப்படின்னு நினைச்சார். நான் பொதுவாக டிஎம்எஸ் அவர்கள் எல்லா நடிகர்களுக்குமே பாடுவார். எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லை, சிவாஜிக்கு பாடுவார், முத்துராம, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், சில படங்களில் ஜெமினிக்கு கூட பாடுவார். இப்போ புதுசாக ஒரு இயக்குனர் வந்தாலோ, புதுசாக ஒரு தயாரிப்பாளர் வந்தாலோ டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் நம்முடைய படத்தில் பாடுனா அதை படத்துக்கு ஆரம்ப கட்டத்தில் ஒரு முக்கியத்துவம் வரும்னு சொல்லி நினைப்பாங்க. இப்படி எல்லாருடைய ஆளாகவும் நம்ம இருக்கணும், எம்ஜிஆரோட நம்ம ரொம்ப நெருங்கி போய் அவருடைய ஆள்னு பேர் வாங்கக்கூடாது அப்படின்னு இவர் நினைத்தார். என்னடா நம்மளுடைய ஆளாக மாற மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் நினைத்தார். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறது அவங்களுடைய உரிமை. ஆனால் இதில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருது. அப்போ எம்ஜிஆர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய பாடகர் அப்படிங்கிற முறையில் தான் உங்களை நான் கூப்பிடணுமா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய இந்த இசை திறமை, அந்த கலை கருவன்னு சொல்லுவாங்களே, ஒரு கம்பீரமாக பேசுகிறது, இதெல்லாம் கூட எம்ஜிஆரை பாதிச்சிருக்கலாம். அப்போ அவர் என்ன மாதிரியான மனநிலைமைக்கு வந்துட்டார்னா, நான் ஒரு பெரிய பாடகர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நானும் ஒரு பெரிய நடிகர் தயாரிப்பாளர் அப்படிங்கிறத மாதிரி நானும் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்போக்கில் அவர் தயாராக இருந்த காலகட்டத்தில் தான் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் அந்த வெற்றி விழாவில் டிஎம்எஸ் அவர்களை எம்ஜிஆர் புறக்கணிக்கிறார். இதுக்கப்புறம் டிஎம்எஸ் அவர்கள் ரொம்ப மனம் போய் நம்ம இனிமேல் வெறும் சினிமாவில் மட்டும் பாடிட்டு இருக்கக்கூடாது, வேறு ஏதாவது ஆக்கப்பூர்வமாக முயற்சி பண்ணணும்னு சொல்லி பக்தி பாடல்கள் பக்கம்லாம் போயிட்டு இருந்தார். இப்படி இவங்களுக்குள்ள ஒரு சின்ன உரசல் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டம். இப்போ டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. பொருந்தக்கூடிய ஜாதகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் சாய்பாபா கிட்ட கொடுத்து அதுலேருந்து ஒரு நல்ல ஜாதகமாக எடுத்துகிட்டு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. ஏன்னா கெட்டது நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அவருடைய மூத்த மகன் சமீபத்தில் தான் அவர் இறந்து போயிருந்தார், பாலசுப்ரமணியம். அவருடைய பேரில் ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு நிறைய நல்ல விஷயங்களை எல்லாம் டிஎம்எஸ் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த ட்ரஸ்ட்டில் ஆயிரக்கணக்கானவர்கள் உதவி பெற்று படித்தாங்க. அதில் இன்றைக்கி நிறைய பேர் சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கல்யாண ஏற்பாடுகளை விரைவாக பண்ணுறாங்க. அப்போ இவங்க குறித்த தேதியில் மதுரையில் கல்யாணம் வைக்கலான்னு பார்க்கும்போது மண்டபம் கிடைக்கல. அப்போ தன்னுடைய தெரிஞ்ச நண்பர் ஒருத்தருக்கு ஒரு சாயப்பட்டறை ஒன்று இருந்தது. அதற்கு முன்னால் இருந்த ஒரு இடத்த கல்யாண மண்டபம் மாதிரி பந்தல் இருந்தெல்லாம் போட்டு நிறைய பேர் வர்ற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த வேலைகள் நடக்கணும் இல்லையா, இதை நேரில் போய் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை, எல்லாத்தையும் வேலையை கவனிச்சுக்கணும். இந்த சூழ்நிலையில் எம்ஜிஆர் அடிமை பெண் அப்படிங்கிற படம் ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆர் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையான காலகட்டம் என்னென்னா, அவர் குண்டடிப்பட்டு மறுபடியும் மீண்டு தன்னை நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் அடிமை பெண் படத்தை ஆரம்பிக்கிறார். படத்துடைய வேலைகள் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல பாடல்களை எல்லாம் கம்போசிங் பண்ணிடுறாங்க. இதில் முதல்ல ஒரு மெலோடி சாங், இதை பாடுறதுக்காக டிஎம்எஸ்க்கு அழைப்பு வருது. இவர் மகளுடைய திருமண வேலையை கவனிக்கிறதுக்காக மதுரைக்கு வேகமாக புறப்பட்டுட்டு இருக்கிறார். இந்த விஷயத்தை சொல்கிறார். சொன்ன உடனே ஃபோனில் எம்ஜிஆரே வரார். அடிமை பெண் படத்தில் ஒரு சாங் கம்போசிங் பண்ணியாச்சு, நீங்கள் உடனே கொஞ்சம் பாடி கொடுங்க அப்படின்னு எம்ஜிஆர் சொல்ல போக டிஎம்எஸ் சொல்லியிருக்காரு, நான் மகளுடைய கல்யாணத்துக்காக போயிட்டுருக்கேன், நான் பாட்டு பாடினா முழு மனதோடு தான் பாட முடியும், நான் பாடி கொடுக்குறேனே அப்படின்னு இருக்கார். உடனே எம்ஜிஆர் இதை கேட்டுட்டு விடுற மாதிரி இல்லை, வர சொல்லி அவர் கட்டாயப்படுத்துகிறார். உடனே டிஎம்எஸ் சொன்னாராம்,
நீங்கள் வேணால் வேறு யாராவது வச்சு அவசரமாக இருந்தால் பாடிக்கிங்க, அதை வச்சு நீங்கள் ஷூட்டிங் எடுத்துக்குங்க, நான் வந்து ட்ராக்கு பாடி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒருத்தர் பாடின பாடலில் அவருடைய அந்த குரலை எடுத்துகிட்டு இவர் பாடி உள்ளே அதை வந்து மறுபடியும் சேர்க்க முடியும், இதை ட்ராக்கில் பாடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு யோசனை சொல்கிறாரு. உடனே எம்ஜிஆருக்கு வந்து கோவம் வருது. ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்து டெக்னிக்கலாக உள்ள புகுந்து ஒரு விஷயத்த சொன்னால் வந்து பிடிக்காது. ஏன்னா அவர் பல விஷயங்களெல்லாம் யோசித்து இந்த படம் இப்படி போனால் மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இதை யாரை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தோதில் தான் எம்ஜிஆர் போயிட்டுருப்பார். ஆனால் அவருக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு, இங்கே பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை, அதெல்லாம் எங்களுக்கே தெரியும், இப்போ நீங்கள் வந்து பாடுறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, என்னுடைய மகளுடைய திருமண வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்து தான் பாட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே எம்ஜிஆர் கோபமாக ஃபோனை வச்சுட்டு இசையமைப்பாளர் கேவி மகாதேவன்கிட்ட போய் இந்த படத்தில் நம்ம டிஎம்எஸை பயன்படுத்த போகிறதில்ல, வேறு பாடகர் யாராவது ஒருத்தரை நல்லவங்கள பார்த்து தேர்வு பண்ணுங்கள், அவரை வச்சு தான் நம்ம வந்து கண்டிப்பாக பாட வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. அந்த காலகட்டத்தில் ஒரு ட்ரெண்ட் என்ன இருந்ததுன்னா, இந்த நடிகர்களுக்கு புதிய பாடகர்கள், இளமையான ஒரு குரல் கொண்ட பாடகர்களை பாட வைக்கும்போது ஒரு இளமையான தோற்றத்தை திரையில் கொண்டு வர முடியும் இல்லையா? அதனால் புதியவர்களை பாட வைக்கிற சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தது. அப்படி ஒரு இளைஞர் வந்து இயற்கை என்னும் இளைய கண்ணி அப்படிங்கிற ஒரு பாடலை பாடி அந்த பாடல் ரொம்பவே புகழடைஞ்சிருந்தது. இவரை பற்றி எடுத்து சொல்லி இவரை பாட வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எம்ஜிஆரும் ஒப்புக்கொண்டார். அந்த இளைஞர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற பின்னாளில் புகழ்பெற்ற பாடகராக வந்தவர். அப்போ ஒரு இளைஞராக இருக்கிறார். சரி, இவரை வச்சு அந்த பாடலை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட ரெக்கார்டிங் டேட்டில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, காய்ச்சல் வந்துடுது. இதற்கு பிறகு பல நாள் எம்ஜிஆர் எஸ்பிபி மறுபடியும் உடம்பு சரியாகி குணமாகி வர்றதுக்காக காத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2 மாத காலம் அவர் காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. 2 மாதத்திற்கு பிறகு மறுபடியும் எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து இந்த பாடலை பாடுறாரு. அதாவது எம்ஜிஆருக்கும் டிஎம்எஸுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சின்ன மனசங்கடத்தால் டிஎம்எஸ் அவர்கள் பாட வேண்டிய அந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடினார். அந்த பாடலும் வெளிவந்து மிகப்பெரிய புகழடைந்தது. அதுதான் அடிமை பெண் திரைப்படத்தில் வரக்கூடிய 1000 நிலவே வா அப்படிங்கிற பாடல். 1000 நிலவே வா, ஓர் 1000 நிலவே வா, இதழோரம். எம்ஜிஆர் படத்தில் இனிமேல் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பாட மாட்டார், வேற பாடகர்கள் பாட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சினிமா துறைக்குள்ள தீயா பரவுது. அது மட்டும் இல்லாமல் செய்தித்தாள்களில் வரக்கூடிய ஒரு தலைப்பு செய்தியாகவும் மாறுது. இதை மதுரையிலிருந்து நியூஸ் பேப்பரை படித்து பார்த்து டிஎம்எஸ் அவர்கள் தெரிஞ்சுக்கிறாரு. ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறார். ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் டிஎம்எஸ் அவர்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்த ஒரு செய்தியாக எம்ஜிஆர் தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. டிஎம்எஸ் இல்லாமலேயே அடிமை பெண் படத்தை என்னால் வெற்றி படமாக மாற்றி காமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கில் எம்ஜிஆர் வந்து மற்ற பாடகர்களை வச்சு எல்லா பாடல்களையும் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் எம்ஜிஆரை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வந்து சந்திக்க வராங்க. ஏன்னா பொதுவாக எம்ஜிஆர் படம்னா எப்படி நடக்கும்னா, எம்ஜிஆர் படத்தை அனௌன்ஸ் பண்ணோன்னே எல்லா ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் எம்ஜிஆர் படமே எடுப்பார். பொதுவாக எம்ஜிஆர் படம் அப்படின்னா தயாரிப்பாளருக்கு வந்து பட தயாரிப்புக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா படம் ஆரம்பித்தோடனே எல்லா ஏரியாவும் வந்து விற்றுரும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு தான் மக்கள் எந்த இடத்துல வந்து கைத்தட்டுறாங்க, விசிலடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். பாடகர்னா எந்த பாடகரை மக்கள் விரும்புகிறாங்க, நடிகர் நடிகையரை யார் விரும்புகிறாங்க, காமெடியனை யார் விரும்புகிறாங்க, எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர்கள் நேரடியாக தேட்டரில் நடக்கிறத பார்த்து எம்ஜிஆருக்கு சொல்கிறத வச்சு தான் எம்ஜிஆர் வந்து முடிவெடுப்பார். இவங்க வந்து இந்த விஷயத்தை கேட்குறாங்க, என்னென்ன நியூஸ் பேப்பரில் இப்படி ஒரு செய்தி வந்துச்சு, டிஎம்எஸ் இல்லையாமல் இந்த படத்தில் அப்படின்னா, இல்லை ஒரு பாட்டை தான் நான் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற பையனை வச்சு நான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை போட்டு காமிக்கிறாங்க. இது நல்லா இருக்குன்னு. ஆனால் நீங்கள் பாடுற பாட்டு இருக்கு இல்லையா, டிஎம்எஸ் பாடுற பாடல், அதை நீங்கள் பாடுற பாட்டாக தான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க. வேறு யாராவது வந்து பாடுனாங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த பாட்டு ஓகே, வேறு ஏதாவது அரசியல் சார்ந்த கருத்தோ கொள்கை பாட்டோ தத்துவ பாட்டோ இந்த படத்தில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு டிஎம்எஸை வச்சே பாட வைங்க. அப்போ தான் நமக்கு வந்து படத்தை வியாபாரம் பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்கும். இந்த படம் நிறைய லாபம் கொடுக்கணுன்னா நீங்கள் தயவு செஞ்சு டிஎம்எஸை மறுபடியும் பாட வைங்க அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதுவும் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருங்கிய டிஸ்ட்ரிபியூட்டர்கள் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் மக்கள் எதை ரசிக்கிறாங்க, எந்த இடத்துல கை தட்டுறாங்க, விசிலடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. எம்ஜிஆருடைய ஒரு பழக்கம் மக்களுடைய தீர்ப்பை வந்து ஏற்றுக்குவார். இவர் யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கார். சரி, டிஎம்எஸை படத்துலேருந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த படத்தை வியாபாரம் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கிற மாதிரியான சூழ்நிலை வருகிறது. மீண்டும் அந்த படத்தில் மிச்சம் இருக்கக்கூடிய பாடல்களை பாடுறதுக்கு டிஎம்எஸ்ஐ எம்ஜிஆர் அவர்கள் அழைக்கிறார். இப்படி மறுபடியும் அழைப்பு கேவி மகாதேவன் மூலமாக வருது. வந்தோன்னே டிஎம்எஸ் அவர்களுக்கே ஆச்சரியம்.
படத்திலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு 2 மாத காலம் கழித்து மறுபடியும் இதே படத்துக்கான பாடல்களை பாடுறதுக்கு டிஎம்எஸ் வராரு. இந்த நடுவில் 2 மாத காலத்தில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்குது. அதை அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம். ஒரு படத்திலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகு அதே படம் அடிமை பெண்ணில் வந்து மறுபடியும் டிஎம்எஸ் பாடிய முதல் பாடல் தான் தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற பாடல். எம்ஜிஆருடைய செயல்பாடுகள் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சையாக மாறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சரித்திரத்தில் போய் அந்த சம்பவங்களை வந்து நீங்கள் மீளாய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சம்பவத்தை நீங்கள் கொஞ்சம் எடுத்து யோசிச்சு பாருங்களேன். இப்போ டிஎம்எஸ் வரலை அப்படிங்கிறதுனால கோபத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை எம்ஜிஆர் வந்து கூப்பிட்றாரு. ஆனால் பாடல் பதிவின் போது அவருக்கு உடல் நலம் சரியில்லாமல் போய் அவர் வந்து 2 மாத காலம் வந்து கழித்து வர்றார். ஆனால் இந்த 2 மாத காலமும் எம்ஜிஆர் காத்திருக்கிறார். இது வந்து ஒரு ஆச்சரியமான செய்தி. ஒரு புது பாடகருக்காக 2 மாத காலம் காத்திருக்கிறார். ஆனால் மகளுடைய திருமணம் இருக்குது அப்படிங்கிறதுனால டிஎம்எஸ் வந்து நான் வந்து அந்த திருமணத்தை முடிச்சுட்டு வந்து நான் வந்து பாடித்தரேன் அப்படின்னு சொன்னபோது எம்ஜிஆர் ஏன் காத்திருக்கவில்லை? டிஎம்எஸ் இல்லாமலேயே அந்த படத்தை வந்து நான் எடுத்து ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்பாடுக்கு அவர் ஏன் போனார்? முழுமையாக டிஎம்எஸ் அவர்களை ஏன் வந்து எம்ஜிஆர் புறக்கணிப்பதற்கு இந்த அடிமை பெண் திரைப்படத்தில் அவர் வந்து முயற்சித்தார்? அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு பாடல் பதிவின் போது டிஎம்எஸுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது. டிஎம்எஸ் அவர்கள் பாடி முடித்ததற்கு பிறகு அந்த பாடலை படத்தை விட்டு எம்ஜிஆர் அவர்கள் நீக்கினார். இதையெல்லாம் ஏன் எம்ஜிஆர் வந்து செய்தார்? ஒரு புதிய பாடகருக்காக 2 மாதம் காத்திருக்கிறார், விட்டு கொடுத்து போகிறார். ஆனால் 15-20 வருஷமாக பாடிக்கிட்டு இருக்கிற டிஎம்எஸ் அவர்களுக்கு அவரால் அதை ஏன் செய்ய முடியவில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு இடம். இதில் நம்ம சரி தப்புங்கிற கருத்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. அது நமக்கு உரிமை இல்லை. அதை நம்ம அப்படியே நேர்கள் முன்னால் வைப்போம். நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து நீங்கள் கமெண்ட் ஒன்றில் போடுங்க. அதாவது இந்த உலகமே உங்களை புறக்கணிக்க நினைச்சாலும் நீங்கள் உங்களுடைய நிலைமையில் சரியாக இருந்து உங்களுடைய திறமையில் சரியாக இருந்தால் உங்களை யாரும் புறக்கணிக்க முடியாது. நீங்கள் மீண்டும் எழுந்து நிற்கலாம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இன்றைக்கும் ஒரு நடைமுறையில் இருக்குது. அந்த வகையில் டிஎம்எஸ் அவர்களை புறக்கணிக்க நினைத்தாலும் அடிமை பெண் திரைப்படத்தில் முழுமையாக அவரை வந்து நீக்கணும்னு நினைத்தாலும் அவருக்கு இருந்த இசை திறமையும் ரசிகர்களுடைய ஆதரவும் மக்கள் மத்தியில் அவருடைய குரலுக்கு இருந்த செல்வாக்கும் அந்த புறக்கணிப்பை தாண்டி மறுபடியும் அந்த சிம்மாசனத்தில் அவரை எப்படி உட்கார வைத்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். பின்னணி பாடகர் டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பக்கங்கள் நிறையவே இருக்குது. எல்லாத்தையும் வாய்ப்பு கிடைக்கும்போது அடுத்தடுத்த காணொலிகளில் இந்த யூடியூப் சேனலில் நான் தொடர்ந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.